Hear real-world information instantly. News Global Library. பாலஸ்தீனிய போர் உக்கிரமடைந்திருக்கும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் நாட்டில் ஒன்றுதான் எகிப்தாகும். இந்த எகிப்து நினைத்திருந்தால் காசா அல்லது பாலஸ்தீனம் எப்போதோ சுதந்திரம் அடைந்திருக்கும். காரணம், எகிப்தின் அண்டை நாடு பாலஸ்தீனமாகும். ஆனால் நேர்மையாக வெற்றி பெற்ற ஆட்சியாளரை கூட சதி செய்து பதவி கவிழ்க்கப்பட்டு அவரை சிறைக்கூடத்தில் தள்ளி அவரின் மேல் போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தி இறுதியில் சிறைக்கூடத்தின் உள்ளேயே உலகுக்கு தெரியாமல் தூக்கிலிட செய்தது இப்போதைய எகிப்திய இஸ்ரேல் சார்பு அதிபரான சிசி என்று எகிப்திய மக்கள் குற்றம் சுமத்தினர். இவர் போலியான தேர்தல்களை எகிப்தில் நடாத்தி தொடர்ச்சியாக அதிபர் பதவியில் அமர்ந்துள்ளார். இங்கு மக்கள் அவற்றுக்கு எதிராக கொந்தளித்த போது அவர்களை இரும்பு கரம் கொண்டு நசுக்கி ஆட்சியை நடத்தி வருகின்றார் இந்த சிசி. இவர் நாட்டின் முன்னைய இராணுவ தளபதி என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் தற்போது திடீரென்று அங்குள்ள மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளனர். என்ன காரணம்? வேலை வாய்ப்பு இன்மை, வாழ்வாதார செலவு அதிகரிப்பு போன்ற காரணங்களை காட்டி எகிப்திய மக்கள் கொந்தளிக்க ஆரம்பித்துள்ளனர். ஆட்சியை மாற்றும் நோக்கில் மக்கள் கொந்தளிக்கும் போது அவர்களை சிசி அரசு இரும்பு கரம் கொண்டு கொலைகளும் நிகழ்த்தி அப்போராட்டத்தை முடக்கும். ஆனால் இம்முறை எழுந்து உள்ள போராட்டமோ வேறு வடிவில் உள்ளது. அதாவது மக்கள் வறுமைக்கு எதிராக குரல் எழுப்புகின்றனர். இதுவும் இரும்பு கரம் கொண்டு கொலை செய்து அடக்கப்படுமா என்று கேள்விகள் தோன்ற செய்கிறது. கெய்ரோவில் அமெரிக்கா ஆபத்தான தொற்று நோய்களின் நீர்த்தேக்கத்தை நிறுவியதாக கூறப்படும் செய்திகள் உண்மையல்ல. அமெரிக்கா அல்லது எகிப்து அரசாங்கத்திலிருந்து இதை உறுதிப்படுத்தும் எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கைகளும் இல்லை. இவ்வாறான நோய்களை பரப்பும் நோக்கில் நீர்த்தேக்கங்களை அமைப்பது என்பது வதந்தி மட்டுமே என்று அமெரிக்க சார்பு தகவல்கள் குறிப்பிடுகிறது. ஆஷ்விட்ஸ் பிரிகனு என்பது நாசி ஜெர்மனியின் 2ஆம் உலகப் போரின் போது யூதர்களையும் மற்றும் பல சிறுபான்மையினரையும் கொன்று குவித்த மிக்க பெரிய இரத்தக்களரி முகாம் ஆகும். 1940 தொடக்கம் 1945 வரை இந்த முகாமில் 10 லட்சத்திற்கு மேல் மக்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதில் பெரும்பாலானோர் யூதர்கள் ஆகும். இவ்வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 27 அன்று இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. மேலும் இது சர்வதேச பேரழிவு நினைவு நாளாக ஐரோப்பாவில் கொண்டாடப்படுகிறது. இவ்வகையில் ஆஷ்விட்ஸின் 80வது ஆண்டு விழாவில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கலந்து கொண்டால் அவர் கைது செய்யப்படுவார் என போலந்து அறிவித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. சர்வதேச நீதிமன்ற சட்டத்தின்படி இஸ்ரேலிய பிரதமர் கைது செய்யப்படலாம் என்ற காரணத்தினால் இந்நிகழ்வுகளில் பிரதமர் பங்கு கொள்ள மாட்டார் என இஸ்ரேலிய டைம்ஸ் பத்திரிகையும் செய்தி வெளியிட்டுள்ளதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஹங்கேரிய பிரதமரான விக்டர் ஒர்பன் முக்கிய கருத்தொன்றை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். அதாவது, அமெரிக்காவும் ஐரோப்பிய ஒன்றியமும் உக்ரைனுக்காக செலவழித்த 300 பில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய மக்களுக்கு ஒதுக்கியிருப்பின் ஐரோப்பா முழுவதும் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தையே உயர்த்தியிருக்கலாம். ஆனால் அந்த பணமெல்லாம் வீணடிக்கப்பட்டது என குறிப்பிட்ட அவர், அடுத்த வருடம் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும். அதாவது சமாதான உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வரும். அவ்வாறு இல்லையெனில் ஒரு நாடு இன்னொரு நாட்டை அழிப்பதன் மூலம் இப்போர் முடிவுக்கு வரும் என குறிப்பிட்ட விடயம் சமூக வலைத்தளங்களில் இன்று வைரலான செய்தியாகும். இன்று அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் J2-8243 என்ற விமானம் கசகஸ்தானின் அக்டாவ் நகரில் அவசரமாக தரையிறங்கும் போது விபத்துக்குள்ளானது. இந்த விமானம் அஜர்பைஜான் தலைநகர் பாகுவிலிருந்து ரஷ்யாவின் குரோஸ்னி நகருக்கு 62 பயணிகள் மற்றும் 5 பணியாளர்களுடன் புறப்பட்டு சென்றது. குரோஸ்னியில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக விமானம் அக்டாவ் நகரில் தரையிறங்க முயன்றது. தரையிறங்கும் முயற்சியின் போது விமானம் தீப்பிடித்து வெடித்தது. விபத்தில் 42 பேர் உயிரிழந்ததாகவும் 25 பேர் உயிருடன் மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர் பிழைத்தவர்களில் 22 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்துக்கான காரணம் இதுவரை உறுதியாக தெரியவில்லை. சில அறிக்கைகள் விமானம் பறவைகளின் கூட்டத்துடன் மோதியதாக கூறினாலும் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. அதேவேளை குறித்த பயணி விமானத்தினுள் தனது கடைசி நிமிடம் என்று அறிந்து மிக தைரியமாக கலீமாவை சத்தமிட்டு மொழிவதை தானே படம் பிடித்துள்ளார்.
இருப்பினும் விமான விபத்தில் இவர் சிறிய காயங்களோடு உயிர் பிழைத்துவிட்டார். இறைவன் நாடியவர்களுக்கு வாழ்வளிக்கின்றான், தான் நாடியவர்களை மரணிக்க செய்கிறான். மனிதர்களின் மரணமும் வாழ்வும் மனிதர்களின் கைகளில் இல்லை என்பதுவே இங்குள்ள படிப்பினை. Allahu Akbar. Allahu Akbar.